தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்கேட்டு உள்ளது எனவும் திமுக கூட்டத்தில் பெண் காவலரையே இழிவுபடுத்தும் நிலை உள்ளது எனவும் கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் IS இன்பதுரை குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் உள்ள தமிழ்நாடு ஹோட்டலில் கழக வழக்கறிஞர் பிரிவு தலைவர் VS சேதுராமன் தலைமையில் கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் IS இன்பதுரை முன்னிலையில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் பணி குறித்து வழக்கறிஞர் பிரிவு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் RB உதயகுமார், செல்லூர் K ராஜு, மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் BV ராஜன் செல்லப்பா ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகள் வழங்கினர். அப்போது பேசிய கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் IS இன்பதுரை, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்கேட்டு உள்ளது எனவும் திமுக கூட்டத்தில் பெண் காவலரையை இழிவுபடுத்தும் நிலை உள்ளது எனவும் குற்றம் சாட்டினார். ஆகையால் இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என மக்களே கூறுவதாகவும் அவர் தெரிவித்தார். அப்படியானால் இதை விமர்சித்து விட்டு சென்று விடலாமா, கடந்து சென்று விடலாமா என்றால் இல்லை. ஏனென்றால் அதை அழிக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு விதிக்கப்பட்ட கட்டளை. இதுதான் புரட்சித் தலைவர் நமக்கு இட்ட ஆணை. அதை திறமை கொண்டு செய்து காட்டியவர் புரட்சித் தலைவி அம்மா. இன்றைக்கு அதை எடுத்து ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சட்ட போராட்டம் மூலம் ஒருங்கிணைத்து தன்னுடைய கைகளிலே அதை பெற்று நமக்காக போராடி வருவர் அண்ணன் எடப்பாடியார். இதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையால் பாதிப்படைந்தவர்களுக்கு நிவாரணம் வழங்காத மத்திய அரசும் அதை பெற்றுத்தராத மாநில அரசும் இனி தமிழகத்தில் தேவையில்லை என தெரிவித்தார். மேலும் தேசிய கட்சிகள் தமிழகத்தின் வளர்ச்சியை புறக்கணித்து அலட்சியம் காட்டுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கொடுப்பதற்கு மனமில்லாத அந்த மத்திய அரசும் நமக்கு தேவையில்லை, அதை பெற தகுதி இல்லாத இந்த திமுக மாநில அரசு நமக்கு தேவையில்லை என்று ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு நம்முடைய புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் தேசிய கட்சிகள் நம்மளுடைய வளர்ச்சியை புறக்கணிக்கின்றார்கள், அவர்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள். இந்த அலட்சியத்தை நாம் வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழனுடைய உரிமை குரலாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய குரல் அங்கே ஒலிக்க வேண்டும். இதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் K ராஜு, தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்ததை தடுக்க தவறிய திராணியற்ற அரசாக திமுக அரசு உள்ளது என குற்றம் சாட்டினார். மேலும் பாஜக ஆட்சிக்கு வந்த பின்னர் வேலைவாய்ப்பு அளிக்கப்படும், விலைவாசி குறைப்பு என தேர்தல் நேரத்தில் அளித்த எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை எனவும் கூறினார். மக்கள் இன்றைக்கு இரண்டு ஆட்சியில் இருக்கிறார்கள். மத்தியில் 1000 ஆட்சியையும் மாநிலத்தில் 1000 ஆட்சியும் அவர்கள் மக்களுக்கான திட்டங்களை தரவில்லை. விலைவாசி ஏறி போயிருக்கு, பின்னை முட்டுகின்ற அளவுக்கு இருக்கு, சட்டம் ஒழுங்கு கேள்வி கூத்தாக இருக்கு, போதைப் பொருள் நடமாட்டம் இங்கே தமிழகத்திலே இருக்கு. அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 15 லட்சம் போடுவோம் சொன்னாங்க, வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தோம் சொன்னாரு, எதுவுமே செய்யல. பின்னதாக ஆலோசனை கூட்டத்தில் 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் மகேந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் K தமிழரசன், SS சரவணன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர்.